ஹலோ கனிங் சேனல் பீப்புள், இந்த குக் வித் கோமாளி சீசன் 5ல இருந்தே நிறைய கோமாளிஸ்லாம் இப்போ எக்ஸிட் ஆக போகிறாங்க அப்படின்ற பேச்சுகள் ஆரம்பத்துலேருந்தே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு தக்க மரியாதைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. மரியாதை கிடைக்கலையா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸ்க்ரீனில் நம்ம எவ்வளோ நேரம் தெரியிறோம் அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் கூட இந்த வாட்டி வந்திருக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கோமாளிகள் இருக்காங்க இல்லையா, அதாவது நம்மளோட புகழ், அதுக்கப்புறம் குரேஷி, நம்மளோட மணிமேகலை, நம்மளோட சுனிதா, இந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் மெயினாக ஸ்க்ரீன் நிறைய காட்டுறாங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க நம்மளோட ராமர், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நாஞ்சில் விஜயன், வினோத், இவங்க யாரையுமே ஸ்க்ரீனில் காட்டுறதில்லை அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு புகார் வந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில் இப்போ ராமருமே குக் வித் கோமாளி வச்சு எக்ஸிட் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள்லாம் சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே தெளிவாக டீட்டெயில்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்கி ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோடில் அவர் வந்திருந்தார். ஆரம்பத்தில் முதல் கிராண்ட் சினிமையில் வந்திருந்தார். அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த எபிசோட்லேயே ராமர் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் யாராவது பார்த்துட்டு சொன்னால் மட்டுமே தான் உண்டே தவிர, மற்றபடி ராமரை எங்கேயுமே அவங்களால பார்த்துருக்க முடியாது. அந்த வகையில் தான் இருந்துட்டு இருந்துச்சு. என்னப்பா இது அப்படின்னு கேட்டுரும்போது, செகண்ட் எபிசோட்லேருந்து ராமர் வரவே இல்லை, நான் வரலை அப்படின்னு சொல்லி அவர் லீவ் எடுத்துக்கிட்டாரு. தேர்ட் எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் சமயத்தில் வந்திருக்கிறாரு. பட் இருந்தாலும் கூட இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போத்தி ப்ரோமோவில் வச்சு தான் கெஸ் பண்ணியிருக்காங்க ராமர் இந்த வாட்டி இருக்கிறாரு அப்படின்னு. பட் இருந்தாலும் கூட இது ஒரு பெர்மனன்ட் சாய்ஸ் கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் இந்தோட நிறுத்திக்க போகிறாரு. அடுத்த எபிசோட்லேருந்து ராமர் வரப்போகிறதில்ல. ராமரோட கடைசி குக் வித் கோமாளி சோப் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ராமரை சுத்தமாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஷோலையும் வரல, செகண்ட் ஷோலையும் ராமர் கிடையவே கிடையாது. இன்னும் இது ராமர் வராருன்னு சொல்கிறாங்க, வந்தார், ஆனால் சுத்தமாக ஸ்க்ரீனில் தெரியவே இல்லையே என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அந்த வகையில் தான் நம்மளோட நாஞ்சில் விஜய் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு காரணமாக சொல்லி எங்களுக்கு மரியாதை இருக்க அந்த இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாஞ்சில் விஜயன் எக்ஸிட் ஆகிட்டாரு நம்மளோட குக் வித் கோமாளி சீசன் 5லேருந்து. ஸோ அதேமாரி தான் இப்போ இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. பட் ஆனால் இது என்ன அளவுக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் குக் வித் கோமாளியில் நம்மளோட சைக்கிளெல்லாம் ராமர் பெரிய அசத்திட்டு இருந்தார் புகழோட. அப்படி இருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் இருக்க போகிறார் ராமர் அப்படின்னு பார்த்தா 2 எபிசோட்லேயே ராமர் கிளம்புறாரு அப்படின்றது ரொம்பவே சோகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியல. நிறைய கோமாளிஸ் எக்ஸிட்டாக காத்துட்ருக்காங்க. ஸோ யார் அப்படின்ற வரிசைகள் தான் தெரிய வராமல் இருக்குது. எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே எங்களுக்கு கொடுக்கவே இல்லை, எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, சும்மா எங்களை கடமைக்கேன்னு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராமர் போகலாமா வேணாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.